ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா சார் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நந்தினி வீட்டுக்கு போகணும்னு சொல்லும்போது வேணான்னு சொல்லிடுறாரு. ஏன்னா நம்ம நந்தினி மேலே ரொம்ப பயங்கரமான கோவத்தில் இருந்தார் சூர்யா சார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நகையை வந்துட்டு நந்தினி தான் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல, அவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் நந்தினி தான் அப்படின்ட்டு பயங்கர கோவத்தில் இருந்ததுனால நந்தினி தான் எடுக்கலன்னு தெரியும். இருந்தாலும் வந்துட்டு ஏன் நந்தினி அந்த மாதிரி வேலையை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சாருக்கு பயங்கரமாக கோவம் வந்து, என்னால் அவள் கூடலாம் தலைப்பொங்கலுக்கு போக முடியாது டாடி அப்படின்னு சொல்லிட்டு புரியாதமாக சொல்லிடுறாரு. உடனே வந்துட்டு இது சுந்தரவலிக்கு தெரிஞ்சதுனால, இங்கே பாருங்கள், அவன் காலில் போடுற ஷூக்கு அளவுக்கு கூட இவங்க வீட்டு தகுதி இல்லை, அவனை போயிட்டு எதுக்கு அவங்க வீட்டுக்கு போக சொல்கிறீங்க, அவனை எதனா சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கணும்னு நினச்சிங்க, நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவலி லபான்னு கத்திட்டு இருக்கும்போது நம்ம சூர்யா சார் அங்கேருந்து வர்றாரு. ஏன்னா நம்ம சுந்தரவலி பேசினது எல்லாத்தையுமே கேட்டுட்டாரு. சூர்யா சார் என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுந்தரவலியை எப்படியாச்சும் பழி வாங்கணும், அது எதுவாக இருந்தாலும் சரி. அதனால் வந்துட்டு சுந்தரவலி பேசினது எல்லாத்தையும் கேட்டு, டாடி நீங்கள் என்னமோ சொன்னீங்களே தலைப்பொங்கலுக்கு வந்துட்டு ஊருக்கு போகணுமா, ஓகே டாடி, அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஆசை மனைவியோட அன்பான பொண்டாட்டியோட நான் ஒன்றா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை ஒன்றா வச்சு சொல்லும்போதே சுந்தரவலி செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. என்னடா இது இப்போ தான் இப்படி சொல்லிட்டு போனால் இப்போ என்னென்னா இப்படி சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க சுந்தரவலி. ஆனால் நம்ம அருணாச்சல ஐயாவுக்கு மூஞ்சி ஃபுல்லாக சிரிப்பு தான். ஏன்னா எப்படியோ சூர்யாவுக்கு போகிறதுக்கு ஒத்துக்கிட்டான் அப்படின்றதுனால பயங்கரமாக வந்துட்டு சிரிக்கிறாரு. இதனால் வந்துட்டு நம்ம நந்தினிக்கு வந்துட்டு சந்தோஷப்படுறதா கஷ்டப்படுறதா என்னன்னே தெரில. ஒரு பக்கம் வீட்டுக்கு போனால் சூர்யாவும் நந்தினி வீட்டுக்கு போனாங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனால் வந்துட்டு இங்கே சூர்யா சாரை கூப்பிட்டு போனால் சுந்தரவலி செம்ம டென்ஷன் ஆகிடுவாங்களே, என்னடா பண்ணுறது, இப்போ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி எவ்வளோ தான் பண்ணாலும் இந்த ப்ராப்ளம் வந்துட்டு சூர்யா சார் கையில் தான் இருக்குது. ஏன்னா வந்துட்டு அவர் என்ன பண்ண போகிறான்றதை பொறுத்து தான் இந்த வந்துட்டு எல்லாமே நடக்க போகுது. இப்போ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, நம்ம சூர்யா சார் கிளம்பிட்டு இருக்காரு, ஊருக்கு தலைப்பொங்கலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கும்போது, இல்லை அதெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லி வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு இல்லை நான் போவேன், என்ன சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம சுந்தரவல்லி போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம மாதவி சுரேகா வந்துட்டு இல்லை நீ வந்துட்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அருணாச்சல ஐயா இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை அவன் போயிட்டு வரட்டும் அப்படி. சுந்தரவல்லி சும்மா இல்லைன்னு வாய் கை காலெலாம் உடச்சி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார் சொல்கிறாரு. என்னடா இது சூர்யா இப்படி பேசுகிறானே, இந்த நந்தினி கூட சேர்ந்து தான் இவன் கெட்டு போயிட்டான், எப்படியாச்சும் நந்தினியை வந்துட்டு உயிரோடு புதைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க சுந்தரவல்லி. அப்போ தான் வந்துட்டு சூர்யா வந்துட்டு என்ன நினைக்கிறாருன்னா, எப்படியாச்சும் அங்கே போயிடணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. போயிட்டு அங்கே ஃபோட்டோ பிடிச்சி எப்படியாச்சும் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார் நினைக்கிறாரு. நினைக்கிற மாதிரி நடக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்கோ. இந்த சொல்லு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.